50 வயசுக்கு மேல உங்க வீட்ல யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா, உங்களோட மணி எல்லாருமே பயங்கர ரிஸ்க்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா, அந்த வயசுக்கு மேல ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். வரலன்னா சந்தோஷங்க. ஒரு வேளை வந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே, கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1,00,000 சாலிடா வந்து பில் போட்டுர்றாங்க. இன்கேஸ் ஒரு வேளை கேன்சர், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ்னா, 5,00,000லேருந்து 50,00,000 வரைக்கும் பில் போகுங்க. அந்த மாரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கடன கூடன வாங்கி இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ட்ரீட்மெண்ட் குடுத்து அவங்கள காப்பாத்த தான் பார்ப்போம். ஏன்னா, நம்மலாம் அன்புக்கு ஏங்குனவங்க, நம்ம குடும்பத்த அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? அந்த மாரி டைம்ல நீங்க அந்த சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெட்டரான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைக்கிறது. எஸ். ஆனா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த 3 பாயிண்ட்ட நீங்க தெரிஞ்சு செலக்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க பெஸ்ட்டான பாலிசிய சூஸ் பண்ணீங்க. அதுல 3வது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஒன் டே கேர் ஃபியூச்சர்ஸ். அது என்ன டே கேர் ஃபியூச்சர்ஸ்னா, எல்லா டைமும் நம்ம ஹாஸ்பிட்டலே போயிட்டு 1 வாரம், 10 நாள் அட்மிட் ஆக மாட்டோம். சில கேஸஸ், சில கண்டிஷன்ஸ்லாம் காலையில போனா நம்ம நைட் டிஸ்சார்ஜ் ஆயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைல்ஸா இருக்கட்டும், ஹெர்னியாவா இருக்கட்டும், போனா டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். அந்த டே கேருக்கும், அந்த மாரியான மெடிக்கல் திங்குக்கும் வந்து நமக்கு வந்து கிளைம் பண்ணுவாங்களாம் அந்த பாலிசியிலேருந்து. அத ஒண்ணு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டொமிசிலியரி ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. டொமிசிலியரி கேர்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசானவங்கலாம் நம்ம வீட்ல இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொரு டைமும் வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி மாத்தி ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. வீட்லயே வந்து சில ட்ரீட்மெண்ட்லாம் குடுப்பாங்க. அந்த மாரி ட்ரீட்மெண்ட் அதாவது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சு சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் சில ட்ரீட்மெண்ட் போகும். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர். இந்த மாரி இது 3த்தையும் கிளைம் பண்ற பாலிசியா இருக்கா அப்படின்னு நீங்க கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாரி பாலிசிஸ் எடுக்கல வெயிட்டிங் பீரியட நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். சில பேர் பாலிசிஸை ஏமாத்தி வித்துருவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம், 1 வருஷம் அப்படிங்கிற வெயிட்டிங் பீரியட் இருக்கும். பட் ஆனா எதுல ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன் வெயிட்டிங் பீரியட் இருக்கோ அதை நீங்க பார்த்து சூஸ் பண்ணலாம். இப்ப நான் சொன்னது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 1,00,00,000 வரைக்கும் ஒரு கிளைம நீங்க பண்ணிக்கலாம். பாலிசிஸ்லாம் இப்ப நிறைய பாலிசிஸ் இருக்கு. சூஸ் பண்ணீங்கன்னா, அதுல மந்த்லி வெறும் ரூ. 400 ரூ. 500 அப்படி இஎம்ஐ கட்டி ஆப்ஷன்ல நம்ம பே பண்ணா 1,00,00,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு. நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட பயோல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா 51 இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான நிறைய ஃபியூச்சர்ஸ் நான் சொன்ன இந்த இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற நிறைய பிளான்ஸ் இருக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா கம்பேர் பண்ணி பெஸ்ட் ஒன்ன சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க உங்க நம்பர் போடுறீங்க, அந்த லிங்க்குள்ள போறீங்க, உங்க நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்றீங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ, தமிழோ இங்கிலீஷோ போடுறீங்க. உங்களுக்கான டெடிகேட்டடான ஒரு கஸ்டமர் கேர் வருவார். அவர்கிட்ட நீங்க ஏ டு இசட் எல்லா டவுட்டையும் கேட்டுக்கலாம். வேணும்னா அவர் உங்க வீட்டுக்கே வந்து ஏ டு இசட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்க பெஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று நான் கொடுக்குற இந்த லிங்க் மூலியமா நீங்க போய் ஆன்லைன்ல நீங்க ஏதோ ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அப் டு 25% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்க. இன்னும் நான் என்ஆர்ஐயா இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எங்க அப்பா அம்மா இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா நீங்க அங்க இருந்து ஏதோ ஒரு பாலிசி ஏஜென்சி மூலியமா நீங்க பாலிசி எடுக்கிறத விட இங்க நான் கொடுக்குற லிங்க் மூலியமா ஆன்லைன்ல எடுத்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையாலுமே 35% சீப்பரா நீங்க எடுப்பீங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு பாலிசிஸை இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணீங்க. என்னோட பயோல தான் இருக்கு. யாருக்காவது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம உங்களரி பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.